வணக்கம் நண்பர்களே. இந்த அமாவாசை நாட்களில் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக செஞ்சுட்டு வர ஒரு விஷயந்தான். அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் தினமும் காகத்துக்கு உணவு வைப்பாங்க, அல்லது ஒரு சனிக்கிழமையில் வைப்பாங்க, வாரம் வைப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவ வினைகளாக இருந்தாலும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக இதில் ஒரு அறிவியலும் இருக்குது, ஆன்மீக காரணங்களும் நிறைய இருக்குங்க. இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு மிக பெரும் பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னா அது விரைவாக நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் நேரில் போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. தொலைபேசி எண் மூலமாகவே உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளிவர முடியும். காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முன்னோருக்கு உணவு வைத்து, அதாவது படையலிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு உணவு வைத்துட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் நாம் ஒரு அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒரு பிடித்தமான உணவு வைத்து வழிபாடு செய்கிறது மாதிரி இப்படி நினச்சி காகங்களுக்கு உணவு வைப்பாங்க. காகத்துக்கு உணவு வைக்கிறது, அமாவாசை விரதத்தை நிறைவு செய்வது, இவை எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க. தினமும் காலையில் நம்ம சாதம் வைக்கிறதால நம்ம வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லையெல்லாம் தீரும், புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு முன்னாடி இருந்த முன் ஜென்மமோ அல்லது நம்மளுடைய சந்ததியர், நம்மளுடைய தலைமுறையில் முன்னாடி இருந்தவங்க ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, அல்லது அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாமல் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஊனமுட்டுறது குழந்தைகளோ, அல்லது அவர்களுக்கு ஏதோ பிரச்சனையோ, அல்லது அவங்க வறுமை நிலையிலேயே இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதே அதை சரி செய்ய முடியும். இப்படி நாம் முன்னோருடைய வடிவலாக பார்க்கக்கூடிய இந்த காகங்களுக்கு நாம் உணவு வைக்கும்போது முன்னோரே நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. முக்கியமாக காக்கை சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதால சனி பகவான் மகிழ்ச்சி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய சகோதரர் யமதர்மராஜா காகை வடிவில் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல அவர்களுக்கு நிலைய அறிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. காகை நம்ம வீட்டை நோக்கி கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குங்க. காலையில் நாம் எழுவதற்கு முன்னாடி காகம் கரைவதை கேட்டோம் அப்படின்னா நினைத்த காரியம் நிறைவேறும். காகத்துக்கு உணவு அளிக்கிறது மூலமாக சனி பகவான், யமன் மற்றும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காகம் ஊரில் மரங்களை பரப்பவும் இந்த பரப்புறதுக்கான வேலையை செய்யும். வேப்பம்பழம், புளியம்பழம், தக்காளி பழம் இது எல்லாம் பலவற்றை தின்று அதனுடைய கொட்டைகளை பரப்பி பல மரங்கள் புதிதாக வளர்வதில் காக்கைக்கு முக்கியமான பங்கு உண்டு. இதனால தான் நாம் சாப்பிட்ற உணவுகளே இந்த காகங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரி, காகத்துக்கு நாம் உணவு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பழைய உணவுகளாகவோ அல்லது அசைவ உணவுகளாகவோ இருக்கிறது கூடாது. இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னா எல்லா அமாவாசையிலுமே எல்லா நாள்லையுமே வைக்கலாங்க. அமாவாசை நாளில் வைக்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது, நம்ம பித்திருக்களுடைய கடனை தீர்த்த மாதிரி இருக்கும், ரொம்ப சிறப்பு. அதனால் நம்ம அமாவாசையில் வைக்கலாம். நாம் வைக்கக்கூடிய சாப்பாட்டை ஒரு சில நேரம் இந்த காகம் சாப்பிடாம போயிடும். பலருக்கும் இது ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அப்படி நாம் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மேலே அதிகமான கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதனால தான் முன்னோர்களுக்கு தவறாமல் நாம் திதி கொடுத்து வர்றது ரொம்ப நல்லது.
குறிப்பாக தை அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தந்துட்டு காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது. உணவு வகையில் தனித்தனியாக வைக்காமல் ஒரே இலையில் பாயசம், வடை, அப்பளம் உள்ளிட்ட அனைத்து உணவுகளையும் ஒன்றாக சேர்ந்து கலந்து காகங்களுக்கு வைக்க வேண்டும். காகங்களுக்கு இவைகளை வைத்தால் அணில், குருவி இது போன்ற உயிரினங்களும் வந்து சாப்பிடும். அதுவும் நமக்கு நல்லது தான். முக்கியமாக நாம் காகங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது ஒரு ஒரு குளிக்காமல் வைக்கக்கூடாது, எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது. இதனால் நமக்கு தோஷம் உண்டாகும். அதாவது நம்ம ஒரு எச்சில் சாப்பாடை வைக்கிறோம், குளிக்காமல் வைக்கிறோம், இது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குளிக்காமல் காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க. இது நம்ம கருத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. அதாவது நம்ம சாதம் வச்சுட்டாவே நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது. அதை நம்ம எப்படி செய்யணும், என்ன தவறு செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு தாங்க செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறத நீங்களும் கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுங்க. சில பேர் காகங்கள் எந்த திசையில் இந்த சாதத்தை எடுக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம எந்த உணவை முதல்ல எடுக்கிறது அப்படின்னெல்லாம் மறைந்திருந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் செய்யவே தேவையில்லை. பொதுவாக காகங்களுக்கு தினமும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவு வைத்து பழகி வச்சிடலாம். அப்போது அந்த காகம் அமாவாசை என்று அதே நேரத்தில் உணவு வைத்தா எடுக்கும். இல்லை அப்படின்னா காக்கான்னு நம்ம கத்தி அந்த காகம் போல் கத்துனாலும் அது வரவே வராது. இதனால் பலருக்கும் மன வருத்தம் ஏற்படும். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம மேலே என்ன கோபமோ தெரியல, நாம் வச்ச உணவை எடுக்கலை அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க. இப்படி காகம் நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்கலை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது கூட நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது காகங்களுக்கு உணவு வச்சுட்டா போதும், அது எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அந்த உணவை முன்னோர்களுக்கு வைத்ததாகத்தான் சொல்கிறாங்க. நாம் அப்படி எடுக்கலை அப்படின்னா கூட குலதெய்வத்தை அந்த நேரம் மனதால் நினைத்து வேண்டிக் கொள்ளணும். அல்லது குலதெய்வக்கிட்ட நம்ம முறையிடணும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சில நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கும். இதனால் கூட காகம் வராமல் இருக்கலாங்க. இதனால் யாரும் மனக்கவலைப்பட வேண்டாம். சரியாக இந்த அமாவாசை நாளில் நம்ம அவருக்கு காகங்களுக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் முக்கியமாக அமாவாசை நாட்களில் வைக்கும்போது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம காகம் சாப்பாடு எடுக்கலையே அப்படின்னு வருந்திக்கிட்டு அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வேண்டாங்க. நிஜமாகவே இதனால் பித்ருக்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது, தீராத கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பித்ரு பூஜை செய்து காகத்துக்கு உணவு வைக்கும்போது கூட நாம் குளிச்சுட்டு தாங்க செய்யணும். முன்னோர்களுக்கு இறந்த திகதி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எந்த நாளில் வேணாலும் காகங்களுக்கு உணவு வைக்கலாம். ஆனால் அதை எப்படி நாம் சுத்தமாக வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் கவனித்து பார்த்து வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.